கோவை ரயில் நிலையம் அருகே புதிதாக ரயில் பெட்டி வடிவமைப்பில் துவங்கப்பட்டுள்ள போஜ் பிரியாணி கடைகள் 6 பார்சல் பிரியாணியை முழுவதுமாக உண்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் காலி வயிற்றுடன் கடையை நோக்கி நடையை கட்டி ஒரு கை பார்த்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, வணக்கம். கோவை ரயில் நிலையம் அருகே போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு ரயில் பெட்டி வடிவமைப்புல ஒரு உணவகமானது துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த உணவகமானது கேரளத்தில் பிரபல ஒரு நகைக்கடை நிறுவனம் மற்றும் தன்னார்வலரான பாபி செம்மனூர் அவருடைய நிறுவனம் தான் இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்துல இன்றைய தினம் ஒரு சிறப்பு ஒரு ஆஃபர் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல உணவு பிரியர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. இதில் 6 பிரியாணி ஒட்டுமொத்தமாக 30 நிமிடங்களுக்குள் அந்த 6 பிரியாணியை சாப்பிட்டு முடிப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் என பரிசானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பு ஏற்கனவே சமூக ஊடகங்களில் அறிவிக்கப்பட்டதை அடுத்து கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஒரு 400க்கும் மேற்பட்டோர் இந்த போட்டியில இன்றைய தினம் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒரு செட்டுக்கு ஒரு 25 பேர் என்ற அடிப்படையில் அவர்கள் அமர வைக்கப்பட்டு அவர்களுக்கு பிரியாணியானது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த பிரியாணி ஒரு கப்பு பிரியாணி என்பது சுமார் ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கும். அந்த அளவு பிரியாணி 6 கப்பு அவர்கள் உண்ண வேண்டும். சுமார் 6 கப்பு பிரியாணி அவர்கள் உண்ணும் பட்சத்தில் அவர்கள் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படுகிறது. அதே போன்று 5 பிரியாணி உண்பவர்களுக்கு 50,000 பரிசு. அதே போன்று 3 பிரியாணி முழுவதுமாக உண்பவர்களுக்கு 25,000 ரூபாய் பரிசு என இந்த பரிசுகள் அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கான இந்த போட்டியானது நடைபெற்று வருகிறது. தற்போது முதல் செட் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில 25 பேர் உணவு உட்கொண்டிருக்கிறார்கள். இதில் பல்வேறு தரப்பினரும், அதாவது இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை பெண்களும் இந்த போட்டியில பங்கேற்றிருப்பது ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த இடம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 400 பேருக்கு டோக்கன் தற்போது வரை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 500க்கும் மேற்பட்டோர் இங்க குவிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்று இரவு 12 மணி வரை இந்த போட்டியானது நடத்தப்படுகிறது. 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை பரிசு அறிவிக்கப்பட்டு வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த பரிசு என்பது அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிரியாணி பிரியர்களுக்காகவே இந்த போட்டி நடத்தப்படுவதாகவும் ஒவ்வொரு முறையும் பல்வேறு விதமான நூதன போட்டிகளை நடத்தி வரும் தங்களது நிறுவனம் இந்த முறை இந்த பிரியாணி பிரியர்களுக்காக, குறிப்பாக உணவு பிரியர்களுக்காக இந்த போட்டியை நடத்தப்படுவதாக பாபி செம்மனூர் இப்ப தற்போது தெரிவித்திருக்கிறார். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.